இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு மர்மமான வீடோட ரகசியம். அந்த வீட்டில் அப்படி என்ன இருக்குது, அந்த வீட்டில் அப்படி என்ன ரகசியம் அடங்கியிருக்கு, அந்த வீட்டில் யார் இருக்காங்க, என்ன பண்ணாங்க, டிடெக்டிவ் எப்படி இந்த கேஸ்க்குள்ளே வந்தாங்க அப்படின்ற பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கேஸ் ஒரு ரிவெஞ்ச் கேஸ் மாதிரி தான் இருக்கும். மற்ற கேஸ் மாதிரி நார்மலாக இருக்காது. இந்த கேஸ் ஃபுல்லாமே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருக்கும். ஒரு கோஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த கேஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிடெக்டிவ் எப்படி கரெக்டாக ஒரு கன்க்ளூஷன் கரெக்டாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறாரு, அப்புறம் கேஸில் கரெக்டானவங்களுக்கு எப்படி நீதி கொடுத்து தப்பானவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுப்பாரு அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். சரி, வாங்க இப்போ கேஸ்குள்ளே போகலாம். எப்பவும் போல தான் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமம் நார்மலாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வீடு இருக்குது. அதாவது வீடு ஊரோட எல்லையில் இருக்குது. அது ஒரு காட்டு மாதிரி, அதாவது ஒரு காட்டுக்கு போகிற வழியில் அந்த வீடு இருக்குது. ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஊருக்கு ஒட்டின மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். அதாவது ஊரோட எல்லையில், ஓகேங்களா, அந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் இந்த வீடு இருக்கும். அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு மர்மமான வீடு. ஏன் அப்படின்னா, அந்த ஊர் மக்களெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது, அந்த வீட்டு சைடு போனவங்க யாருமே உயிரோடு வந்ததில்லை, அந்த மாதிரி ஊர் மக்கள் நினச்சிட்டு யாரும் அந்த வீடு சைடும் போகிறதில்ல. அந்த வீடு விற்பனைக்கு வந்துட்டுருக்கு. அதாவது யாராவது இந்த வீடு வாங்க அந்த மாதிரி விற்பனைக்கு வருது. அப்போவுமே இந்த ஊர் ஜனங்க யாருமே அந்த வீடு வாங்கலை. இவ்வளோத்துக்கும் அந்த வீடு பெருசாகவே இருக்கும், காசும் கம்மியாக தான் விற்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி இருந்துமே யாருமே அந்த வீடு வாங்கலை. அந்த அளவுக்கு ஊர் ஜனங்களுக்கு அந்த வீடு மேலே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அந்த வீட்டில் எப்போவுமே ஒரு நைட் ஆனால் ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டே இருக்கும். யாரும் மூச்சு விடுற மாதிரி ஒரு ஒரு சத்தம் கேட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே அந்த சைடு, அந்த வீட்டு சைடு ஜனங்க போனாலே ஏதோ ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால் யாருமே அந்த வீடை அந்த சைடு யாரும் போகிறதில்ல. போனாலும் டக்குன்னு போயிடுவாங்க. இப்போ நார்மலே நம்மலாம் இருந்தோம் அப்படின்னா, ஏதாவது நம்ம போகிற வழி சுடுகாடு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த சைடு போகணும் அப்படின்னா காரில் இருந்தாலும் சரி, பைக்கில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம்ல. அந்த மாதிரி தான் இந்த ஊர் ஜனங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னதான் கேஸ்லேயே ஒரு முக்கியமான விஷயம் வரப்போகுது. அந்த வீடை வாங்க வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் பெரிய பணக்காரர். அதுக்கப்புறம் அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்னு அப்படின்றவர் தான் இந்த வீடை வாங்க வர்றாரு வெளியூரில் இருந்து. அப்போவே ஜனங்க எச்சரிப்பாங்க, இந்த வீடை நீங்கள் வாங்காதீங்க, இந்த வீட்டில் பேய் இருக்குது, இப்படி நாங்கள் இந்த வீடை பார்த்தா இந்த வீடு சைடே நாங்கள் போக பயப்படுவோம் அப்படின்ற மாதிரி நடந்தது எல்லாமே ஜனங்க சொல்கிறாங்க. அதுக்கு சதீஷ் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சயின்ஸை நம்புறவன், இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப மாட்டேன், பேயாவது பிசாசாவது, நான் சயின்ஸ் நம்புறவன், எதாக இருந்தாலும் ஒரு கை பார்க்குற அளவுக்கு தைரியசாலி நான், அந்த மாதிரி ஜனங்கக்கிட்ட டைலாக்லாம் சொல்லிவிட்டு, சரி அப்புறம் ஊர் ஜனங்க பார்த்துருவாங்க, சரி நம்ம எவ்வளோ சொல்லி ஒரு கேட்கலையே, சரி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஊர் ஜனங்க சொல்கிறாங்க. அதாவது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி படத்தில் வேட்டையாபுர அரண்மனையை எல்லோரும் வாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனால் பிரபு அவர்கள் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோ எல்லோரும் வாங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சதீஷ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவார். அப்புறம் ஊர் ஜனங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு மூடி 10 வருஷம் ஆச்சு, கடந்த 10 வருஷ காலமாகவே இந்த வீடு மூடி தான் இருக்குது, யாருமே இந்த வீடு சைடு போகிறதே இல்லை, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துருச்சு, அதுக்கப்புறம் அப்போ இருந்து இந்த வீட்டில் நைட் ஆனால் ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்கும், அப்போ இருந்து யாரும் இந்த வீடு சைடு போகிறதில்ல, இந்த வீடு 10 வருஷ காலமாக பூட்டி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா தகவலுமே சொல்கிறேன். இருந்தாலும் அவர் அது எதுவுமே நம்மளை சூசைடு எல்லோரும் தான் பண்ணுறாங்க, அப்படி எல்லார் வீட்லேயும் பேய் இருக்குமா அப்படின்ற மாதிரி எகத்தாளமாக கேள்வி கேட்குற சதீஷ் ஊர் ஜனங்களை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்க போயிடுறாங்க. அப்புறம் இவர் வீடு வாங்கி ஆல்ட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கும். கரெக்டாக இன்ஜினியர்ஸை மேஸ்திரி எல்லாரையும் கூட்டிகிட்டு இவர் ஆல்ட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்கும்போது இவர் மட்டும்தான் வருவார், இவரோட ஃபேமிலி அப்போ வரமாட்டாங்க. ஏன்னா முன்னாடி இவர் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட தான் வந்திருப்பார். அதே மாதிரியே வேலை கரெக்டாக நடந்துகிட்ருக்கும். 3வது நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3வது நாள்
நைட்டு, அதாவது இவர் 3வது நைட் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேஸ்திரி இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவர் வந்து இருக்கார் வீட்டில். அதுக்கப்புறம் இவர் வேலை செய்கிறவங்க யாருமே எப்போ இருக்க மாட்டாங்க, எல்லாரையுமே அனுப்பிடுவார். இவர் மட்டும் தான் வீட்டில் இருப்பார். அப்போ என்னாச்சு அப்படின்னா, காலையில் ஏறுது அந்த நைட் 3வது நாள் நைட்டு முடிஞ்சு காலையில் ஏறுது. காலையில் வந்து இவரோட கார் டிரைவர், அதாவது இவர் ஒரு கார் டிரைவர் வருவார். இவர் வந்து அப்போ வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். அதனால இவரோட கார் டிரைவரும் வருவார். அந்த கார் டிரைவர் வந்து வரும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே போவார். போனப்போ வந்து கதவு திறந்திருக்கும். அவருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, எப்படி கதவு திறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டவுட்டோட தான் போகிறார். உள்ளே வந்து பார்த்தா சதீஷோட ஃபோன் இருக்குல்ல, மொபைல் ஃபோன், அது வந்து அங்கே இருக்க டீ பாய் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து டீ வச்சுருந்த கப்பு இருக்கும். அந்த கப்பை வந்து டிரைவர் தொட்டு பார்க்குறாரு. ரொம்ப சூடாக தான் இருக்குது அப்படின்னா, இப்போ வச்சது தான் அப்படின்னு மாதிரி டிரைவர் வந்து நினச்சிட்டு தேறாரு. சதீஷ் சார் எங்கே இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. வீடு ஃபுல்லாகவே கூப்பிட்றாரு. பட் அதாவது ஒவ்வொரு ரூமாக போய் தேடுறாரு. அப்போ இருந்துமே வந்து கிடைக்கிறது இல்லை. இவருக்கு வந்து ஒரு பயம் வேறு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட ஃபேமிலிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. என்ன இப்படி காணாமல் போயிட்டாரு, என்னன்னு தெரியல அப்படி. அவரோட ஃபேமிலி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. யார் அப்படின்னா, சதீஷோட ஃபேமிலி வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட தெரிஞ்சவங்க, அதாவது தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ரொம்ப பெரிய டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டிடெக்டிவ் வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக இந்த கதைக்குள்ளே என்ட்ராகிறாரு. தன்னோட ஃபேமிலி, அதாவது சதீஷோட ஃபேமிலி வந்து இந்த டிடெக்டிவ் வந்து இப்படி தெரில, என்னாச்சுன்னு தெரில, போய் கம்ப்ளைண்ட் தராங்க. டிடெக்டிவ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருண். இவர் வந்து ஒரு பயங்கரமான டிடெக்டிவ். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இவர் வந்து ஒரு பெரிய ஃபைட்டர். பயங்கரமாக ஃபைட் பண்ணுறதுலேயே இவர் வந்து டேலண்டடான ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் ஃபேமிலியை போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இவர் வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்கு வந்து வருவார். இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. எந்த மாதிரி அப்படின்னா, சதீஷ் வந்து எங்கே போனோம், என்ன ஆனால் ஊர் ஜனங்க அப்போவே சொன்னாங்க, அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வீடு 10 வருஷமாக பூட்டி இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கிறாரு ஊர் ஜனங்க மூலிமா. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணுறாரு. சதீஷ் வந்து அங்கே இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் டிரைவர் கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கதவு திறந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டீ கப்பு, அதுக்கப்புறம் அது சூடாக இருந்துச்சு. அந்த ஃபோனும் வந்து ஆன்லேயே தான் இருந்துச்சு, சதீஷோட ஃபோன் அப்படின்ற மாதிரி எல்லா தகவலுமே டிரைவர் வந்து சொல்லிடுவார். யார்கிட்ட அப்படின்னா, டிடெக்டிவ் அருண் கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் அருண் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த வீட்டில். அதாவது வீட்டில் யாராவது வந்திருக்காங்களா, என்ன ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த நைட் வந்து என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது அவர் தொலைஞ்சது வந்து நைட் இல்லை, அன்றைக்கி காலையில் தான் வந்து காணாமல் போயிருக்காரு அப்படின்ற விஷயத்தை டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிச்சார். எப்படி அப்படின்னா, இந்த டீ கப் சூடாக இருந்ததை வச்சு கண்டுபிடிப்பார், அந்த ஃபோனும் அங்கேயே இருந்ததை வச்சு கண்டுபிடிப்பார். இவர் வந்து காலையில் தான் காணாமல் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி. அவர் எந்த மாதிரி யோசிக்கிறார் அப்படின்னா, அந்த கதவு திறந்திருக்கு இல்லையா, அதனால ஒன்று அந்த கதை வந்து சதீஷ் திறந்திருக்கணும், இல்லைன்னா வெளியே இருந்து யாராவது வந்து திறந்திருக்கணும். அதாவது வெளியே இருந்து யாராவது வந்து இவர் திறக்க வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். ஏன்னா அந்த கதை வந்து உள்ளிருந்து தான் திறந்திருக்கும். அது பழைய வீடு அப்படின்றனால வெளியிருந்து திறக்கும் உள்ளிருந்து அப்படின்ற மாதிரி அங்கே ஈஸியாக தெரிஞ்சிடும். அங்கே லாக்ஸ் வந்து அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க அந்த டோரில். அதனால உள்ளிருந்து திறந்த மாதிரி மட்டும்தான் வந்து அந்த கதை வந்து இருக்கும். அதனால டிடெக்டிவ் வந்து இப்படி ஒரு சந்தேகம் வரும். அவர் வந்து ரெண்டு ஆங்கிலையும் சந்தேகப்படுவார். ஒரு வேளை வந்து வெளியிருந்து ஏன்னா வந்து கதவை தட்டி இவர் திறந்து அதுக்கப்புறம் இவர் எதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இவரே வந்து கதவை திறந்து இல்லை வெளியே எங்கேயா போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 ஆங்கிள்லேயுமே கேஸை வந்து யோசிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வீடு ஒவ்வொரு ரூம்குள்ளேயுமே சுற்றி பார்க்குறாரு. அந்த வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே பெயிண்டிங், அங்கங்கே செவரில் வந்து பெயிண்டிங் வந்து ஒட்டியிருப்பாங்க. அந்த தற்கொலை பண்ண பொண்ணோட ஃபோட்டோ, அந்த பொண்ணோட அப்பா ஃபோட்டோ, அவங்களோட அம்மா ஃபோட்டோ, இப்படி எல்லாம் ஃபோட்டோஸாக வந்து இருக்கும். அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த வீடு 2 மாடி வீடாக இருக்கும். மேலேயும் போய் பார்க்குறாரு, கீழே போய் பார்க்குறாரு. ஃபோட்டோஸாக அந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கும். வேலை வந்து அப்படியே தான், அதாவது இந்த சதீஷ் வந்து ஆல்டர் பண்ண ஆரம்பிப்பார் இல்லைங்களா, அந்த வேலை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து இங்கே வந்து விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேலை செய்கிற மக்களையும் வந்து, அதை வேலை செய்கிற ஆட்களையும் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ந்து வந்து இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். பார்த்தா வந்து டிராயிங்ஸு, சில க்ளூஸ் இந்த மாதிரி தான் கிடைக்குது. பட் இவரை பற்றி எதுவுமே பெருசாக வந்து கிடைக்கல. யார் அப்படின்னா சதீஷை பற்றி. அதுக்கப்புறம் வந்து எல்லா ரூமையும் தேடி பார்த்துட்டு ஹாலில் வந்து உட்கார்றாரு, சோபாவில் வந்து உட்காந்து யோசிக்கிறாரு. என்ன மொத்தமாக தேடுறோம், அந்தளவுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் அருணுக்கு வந்து ஒரு டவுட் வரும். சரி அப்படின்னா வேலையாட்களையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், அவங்களாலே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வேலை செய்கிற ஆட்களையும் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு.
கேட்டதுக்கு அவங்க 2 நாங்கள்லாம் முன்னாடியே கிளம்பிட்டோம், எங்களுக்கு எதுவும் தெரியாது, அவர் தான் கிளம்ப சொன்னார் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து வாக்குமூலம் தந்துடுவாங்க. இதுக்கு மேலே அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களும் வந்து உண்மை தான் சொல்கிறாங்க அப்படின்றது டிடெக்டிவ் அருணுக்கு வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த டிரைவரையும் நல்லா விசாரிக்கிறாரு. நீங்கள் ஏதாவது அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா சுற்றி எல்லார் மேலேயும் சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கும். அதான் அந்த டிரைவரையும் கூட இவர் வந்து விசாரிக்கிறாரு. பட் அவர் வந்து போய் சொல்ல, அவர் வந்து உண்மைதான் சொல்கிறாங்க அப்படின்றது வந்து டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிறாரு. அப்புறம் வந்து ஊர் ஜனங்க, அதாவது சில கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர்லேயே வந்து யாராவது இந்த வீட்டு விற்கக்கூடாது அப்படின்றக்காக வேணும்னே வதந்தி வந்து உண்மையாகணும் அப்படின்றக்காக இந்த ஊர்லேயே யாராவது இவனை வந்து எதா பண்ணிட்டாங்களா, அதாவது சதீஷ் வந்து எதா பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு கூட வந்து டிடெக்டிவ்க்கு வந்து டவுட் வருது. அப்படி இருந்தும் டிடெக்டிவ் அருண் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஊர் ஜனங்கக்கிட்டையுமே விசாரிச்சிடுறாரு. ஊர் ஜனங்க வந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அதாவது எல்லாரையும் பொதுவாக ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி கேட்குறாரு. எல்லோரும் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதை தான் இப்போது சொல்கிறாங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம், அவர் தான் கேட்கல, பெரிய இவராட்டம் வீடியோ மாதிரி பாருங்கள் காணாமல் போயிட்டாரு, அந்த சைடு போனவங்க யாருமே உயிரோடு வந்ததில்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் வாக்குமூலம் தர்றாங்க. இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் அருண் வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நாங்கள் அந்த சைடு போகிறதே இல்லை, அந்த 3 நாளும் சரி அவர் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டு சைடு நாங்கள் யாரும் போகிறதே இல்லை, எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து எப்படியோ வந்து இவங்களுக்கு ஏதோ ஆயிரும், அதாவது இந்த பிஸ்னஸ்மேன் சதீஷ்க்கு வந்து ஏதோ ஆயிரும் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, நாங்கள் எதுவுமே கண்டுக்கல, நாங்கள் எவ்வளோ வான் பண்ணி அவர் கேட்கல அப்படின்ற மாதிரி ஊர்ஜனங்க சொன்னாங்க. சரி அதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு வந்து அருண் வந்து இவரோட ஆஃபீஸுக்கு போயிடாரு. அதாவது ஒரு ஆஃபீஸ்னால் அந்த ஊர்லேயே வந்து ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு இவர் வந்து இவரோட ஆஃபீஸ் ஆக்கிடுவார். அங்கே போய் வந்து இன்னும் நல்லா யோசிக்கிறாரு, எங்கே ஏதோ ஒரு சின்ன தடையை தான் விட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி நல்லா யோசித்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு வருவார். அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஹாலையே சுற்றி பார்ப்பார், அதாவது அந்த வீட்டோட ஹாலை. அப்போது ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கும். அந்த பெரிய ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டில் அந்த தற்கொலை பண்ண பொண்ணோட ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த கண் வந்து அந்த பொண்ணோட கண் வந்து ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ வந்து அந்த கண்ணில் ஒரு சக்தி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த ஜொலிக்கிற அந்த கண்ணில் வந்து இவரோட மூஞ்சி வந்து அந்த கண்ணில் தெரியும். அந்தளவுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் இவர் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யாரோ மூச்சு விடுற சத்தம் வந்து இவருக்கு வந்து கேட்கும். அந்த ஊர் ஜனங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அங்கே வந்து யாரோ வந்து பயங்கரமாக மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு ஒரு டவுட் வருவார், கோஸ்ட் தான் இருக்குமோ, அது ஏதோ தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்னொரு ஆங்கிள் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இந்த ஃபோட்டோ தாண்டி உள்ளே யாராவது மாட்டிக்கிட்டு அவங்க ஏதாவது திணற மாதிரி மூச்சு சத்தம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபோட்டோ வந்து நகர்த்தி வைக்கிறாரு. பார்த்தா பின்னாடி வந்து ஒரு ரகசிய ஒரு டோரே இருக்கும். அந்த டோரை திறக்கிறாரு. ஃபுல்லாக அந்த டோருக்கு வந்து திறந்தோடனே வந்து கீழே ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கும். அப்புறம் டார்ச் வச்சுட்டு கீழே போகிறாரு. ஃபுல்லாமே வந்து மரப்படிக்கிட்டாக இருக்கும். உள்ளே வந்து சரியான ஸ்மெல் அடிக்கும். ஒரு பழைய ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணாமல் ஒரு ரூம் இருந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. டார்ச் வச்சுட்டு போய் கீழே பார்க்குறாரு. பார்த்தா வந்து சதீஷ் வந்து யாரோ கட்டி போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து அவருக்கு உயிர் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு உயிர் இருக்குது. அவர் வந்து கரெக்டாக தான் இருப்பார். இருந்தாலும் அன்கான்ஷியஸில் இருப்பார். அவர் வந்து ஒரு மயக்க நிலையில் இருப்பார். பக்கத்துலேயே ஒரு லெட்ரு எழுதியிருக்கும். அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. அந்த லெட்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த வீட்டில் வந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, அவங்களுக்கு மரணம் கண்டிப்பாக நிச்சயம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும் அந்த லெட்டரில். இவர் வந்து இந்த லெட்டரையும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் அவரையும் தூக்கிட்டு மேலே வந்துடுவார். மேலே வந்து அவர் வந்து சோபாவில் வந்து படுக்க வச்சுருவார். அதுக்கப்புறம் என்ன டவுட் அப்படின்னா, ஏன் இப்படி எழுதியிருக்காங்க, யாரோ பண்ணியிருப்பாங்க, கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் வந்து இவர் வந்து இந்த வீட்டில் அந்த முன்னாடி வந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் அந்த அப்பா அம்மா பற்றி, அதாவது அந்த குடும்பத்தை பற்றியே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா, இவங்க அப்பா அம்மா யார், அவங்க எங்கே போனாங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களா செத்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஊர்ஜனங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் தான் வந்து கேஸ்லேயே ஒரு பரபரப்பான விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்றது நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஊர் ஜனங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊரில் வந்து கணேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார், அவரோட பொண்ணு தான் வந்து தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அந்த கணேஷ், எதுக்காக அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு சாகணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதாவது இந்த ஊருக்கு வரும்போது அப்பா பொண்ணு தான் வந்தாங்க. அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணு பிறந்து 5 வருஷத்துலேயே செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் வந்து அந்த பொண்ணை வந்து வளர்த்தாரு. அவரும் பெரிய பணக்காரரு, பொண்ணையும் நல்லா தான் வளர்த்தாரு. அவரும் ஊரில் வந்து நல்ல பேரோட தான் இருந்தார். ஆனால்
என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயமே ஊர் ஜனங்க வந்து அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் ஜனங்களை வந்து ஏமாற்றி, அதாவது நீங்கள் வந்து இவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு டபுள் மடங்காக வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். அதாவது வந்து ஜனங்களோட ஆசையை தூண்டுற மாதிரி, நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா 10 மாதத்தில் வந்து இவ்வளோ காசு ஏறும், அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ம வச்சு எல்லாருக்கிட்ட இருந்துமே காசு வாங்குறாரு. அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் சில கம்பெனி மாதிரி வாங்கினது கரெக்டாக வந்து கொடுக்காம மொத்த காசும் சேர்ந்த உடனே அந்த காசை எடுத்துகிட்டு ஊர் விட்டு ஊர் வந்துடுவார். அப்படி ஒரு பிஸ்னஸ் தான் இவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த கணேஷை பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து இவன் யார் அப்படின்ற மாதிரி உண்மை தெரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள்லாம் வந்து இவர் அந்த பணம் காணாமல் போய் இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இந்த கணேஷை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அந்த கணேஷ் வந்து போலீஸ் வந்து தேடுற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே மாயமாயிட்டார். இப்போ அவர் உயிரோடு இருக்காராம் இல்லையான்றது கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவர் காணாமல் போனோடனே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் அருண் வந்து ஊர் ஜனங்க கேட்குறாங்க. ஊர் ஜனங்க வந்து என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு இருக்காங்க, அவங்ககிட்ட தான் நாங்கள் எல்லாம் போய் கேட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து பணமாக தரல, இவர் வந்து வாங்கி அங்கங்கே வச்சுருந்த நில பத்திரங்களாக இருக்கும், அதெல்லாம் தந்துடுவாங்க. ஊர் ஜனங்களும் அதை எடுத்துகிட்டு போயிருவாங்க. இந்த அவமானம் வந்து தாங்க முடியாமல் இவங்க வந்து அங்கேயே தூக்கு போட்டு செத்துருவாங்க. அதாவது அவங்க பொண்ணு வந்து அங்கேயே தூக்கு போட்டு செத்துருவாங்க. இப்படி தான் வந்து அவங்க செத்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கணேஷ் வந்து எங்கே இருக்கான், உயிரோடு இருக்கானா செத்துட்டானா அப்படின்ற விஷயமே எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு வந்து ஊர் ஜனங்க இந்த மாதிரி மொத்த டேட்டாவுமே தராங்க. யாரை பற்றி அப்படின்னா கணேஷோட ஃபேமிலி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தராங்க. இதையெல்லாம் கேட்டிருந்த டிடெக்டிவ் அருணுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. இவ்வளோ பெரிய மிஸ்ட்ரி வந்து இந்த வீட்டில் நடந்திருக்கா, இப்போ வரைக்கும் அந்த பொண்ணோட ஆவிதான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த லெட்டர் கூட அந்த பொண்ணோட ஆவிதான் வந்து அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்குமா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. இவர் என்னதான் பெரிய டிடெக்டிவாக இருந்தாலும் இவர் சயின்ஸை மட்டுமே நம்புறதில்ல, கடவுள் நம்பிக்கை இவருக்கு ஜாஸ்தி, பேய் இருக்குது அப்படின்னும் நம்புறவர். அதாவது உலகத்தில் வந்து நல்லதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருப்பாருன்னா பேய் ஒருத்தர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து இவருக்கு ஜாஸ்தி. அதனால் வந்து இன்னுமே கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம், பேய் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கான் அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து இந்த கேஸ் மேலே இன்னும் ஆர்வம் வந்து அதிகமாக வருது. அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஊர் ஜனங்கிட்ட வந்து சதீஷை கண்டுபிடிச்ச உண்மையை சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஊர் ஜனங்க வந்து என்னாச்சு, அவர் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து யாரோ கட்டி போட்டிருந்தாங்க அண்டர் கிரவுண்டில், அதுக்கப்புறம் நான் தான் வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், இப்போ வரைக்கும் மயக்க நிலையில் தான் இருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து அந்த வீட்டுக்கு மறுபடியும் போகிறாரு. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கணேஷோட மொத்த டீட்டெயில்ஸ் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து யார் இந்த சதீஷ், இவன் எதுக்கு இந்த இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த வீடு வாங்கலாம்னு வந்தான், அந்தளவுக்கு எனக்கு என்ன தைரியம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து சதீஷ் மேலே உருவாகுது. இப்போ வரைக்கும் சதீஷ் வந்து மயக்கத்தில் தான் இருக்கான். அவன் முன்னாடியே வந்து இவர் உட்காந்து இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி தான் இவர் வந்து கேட்டாங்களே, நீங்கள் வந்து இப்படி சதீஷ்க்கு பிரச்சனை நீங்கள் போய் காப்பாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி ஆட்கள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து டைரெக்டாக அவங்க ஃபேமிலி ஆட்களுக்கே வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணதுக்கு அவங்க ஃபேமிலி ஆட்கள் கிட்ட கேட்குறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நாங்கள் வந்து இப்படி வந்து ஃபண்டை வந்து ஜாஸ்தியாக்கி தர பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஃபண்டு வாங்கி அந்த குறிப்பிட்ட நாள் வந்து ஜனங்களுக்கு வந்து டபுள் மடங்கு ஆக்குவோம், ட்ரிபிள் மடங்கு ஆக்குவோம், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, சதீஷை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் வந்து சொல்லுவார். அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுவார். ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலி வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அதனால தான் டக்குன்னு வந்து இந்த ஊருக்கு வர முடியறதில்லை. அதனால தான் அவங்க ஃபேமிலி வந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபோன் கான்டாக்ட்லேயே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய டவுட் வந்து நம்ம இவருக்கு வருது. யாருக்கு அப்படின்னா டிடெக்டிவ் அருணுக்கு. அவனும் அந்த கணேஷும் அதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ சதீஷும் இதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் வந்து நல்லவனா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரோட ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பருக்கே வந்து ஃபோன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே கேட்குறாரு, அங்கே வந்து நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணுறோம், அந்த மாதிரி அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸும் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் ஒரு டவுட்டாகவே இருக்கு இந்த டிடெக்டிவ் அருணுக்கு, ஏன் இந்த வீட்டுக்கு இவர் வரணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரிஞ்சு வரணும், அந்த மாதிரி ஒரு டவுட்லேயே இருப்பார். ஏன் நம்ம வந்து டைரெக்டாக அவங்களெல்லாம் கேட்டு டைரெக்டாக இந்த சதீஷை விசாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மயக்கத்தில் இருந்த சதீஷை வந்து எழுப்பி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்பார் டிடெக்டிவ் வரணும். அதுக்கு வந்து அவர் இருந்துட்டு, அதாவது சதீஷ் இருந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, கணேஷ் வந்து இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து டிடெக்டிவ் வந்து கேட்பார், என்ன கணேஷ் இன்னும் சாகலையா அப்படின்ற மாதிரி ஷாக்கு கேட்பார். ஆமாம், கணேஷ் இன்னும் சாகலை அப்படின்ற மாதிரி சதீஷ் சொல்லுவார்.
கணேஷ்க்கு உனக்கு என்ன சம்மந்தம், அவனை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் அருண் கேட்குறாரு. அதுக்கு வந்து சதீஷ் இருந்துட்டு, அவனும் நானும் தான் ஒரு காலத்தில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஜனங்க கிட்ட இருந்து காசு வாங்கி டபுளாக்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நான் எங்கள் கிட்ட நிறைய காசு சேர்ந்த உடனே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வேறு ஊருக்கு போயிடுவோம், நானும் அவனும் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு குண்டு எடுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் ஓ அப்படியா, நீங்கள் 2 பேரும் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்கும்போதே மேலே வந்து மாடியில் வந்து யாரோ வந்து ஓடுற மாதிரி ஒரு சத்தம் வந்து கேட்கும். யாரோ ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். உடனே டிடெக்டிவ் வந்து ஓடி போய் பார்ப்பாரு. மேலே பார்த்ததுக்கு ஒருத்தன் வந்து ரொம்ப சோர்வாகவும் அவன் கண்ணில் வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறியும் கையில் வந்து ஒரு கத்தியும் வந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்து டிடெக்டிவ் அருண் வந்து யார் நீ அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் கணேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டிடெக்டிவ் அருணுக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சுக்கலாம், அந்த ஃபோட்டோ பார்த்தே அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் இவர் யார் அப்படின்னு. ஆனால் வந்து அப்போ வந்து அவர் பணக்காரர் மாதிரி ரிச்சாக இருப்பார். இப்போ வந்து போலீஸ்கிட்ட இருந்து 10 வருஷமாக தப்பிச்சு மறைவாக வாழ்றதுனால அவர் தன்னோட அடையாளத்தை வந்து மாற்றிருக்கலாம், அதனால தான் அடையாளம் தெரில அப்படின்னு வந்து டிடெக்டிவ் வந்து யோசிப்பார். அதுக்கப்புறம் நீ தான் கணேஷா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அவரும் கன்ஃபார்மாக சொல்லிடுவார் நான் தான் கணேஷ் அப்படின்னு. என்ன பிரச்சனை, ஏன் வந்து கையில் கத்தியோட வர அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் வந்து ஒரு துரோகியை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு கேட்பார். அந்த துரோகி யாரும் இல்லை, அந்த சதீஷ் தான் பெரிய துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது டிடெக்டிவ் வந்து கேட்பாரு, நான் அவன் துரோகி, அவனும் உனக்கு என்ன பண்ணா, நீ அவனும் பார்ட்னர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்கறக்கு. அதுக்கு வந்து டிடெக்டிவ் கேட்டதுக்கு அவர் வந்து என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, கணேஷ் வந்து அவன் வந்து எனக்கு முன்னாடி பார்ட்னர், ஆனால் வந்து எனக்கு துரோகம் செய்யறதுக்காக தான் என்னோட பார்ட்னராக இருந்தா அப்படின்றது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி, அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவார் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இவனும் தான் அந்த கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தோம், ஜனங்கிட்ட இருந்து காசு வாங்கி ஒரு டைம் வந்தானே எடுத்துகிட்டு வர்ற கம்பெனி, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நடத்திட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்து இந்த சதீஷ் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா மொத்த காசையுமே வந்து இவனோட பேரில் வந்து மாற்றிட்டு, அதாவது அங்கே காசு எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்லாம் வாங்க மாட்டாங்க, இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கையில் மட்டும் தான் வாங்குறாங்க, ஏன்னா அப்போ தான் எடுத்துகிட்டு வர வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. அந்த காசு எல்லாமே வந்து ஆட்டை போட்டு இவன் வந்து இந்த ஊரை விட்டு ஓடிடுவான். கரெக்டாக அந்த சமயத்தில் தான் ஜனங்க பணம் கேட்கும்போது வந்து இவர்கிட்ட இருக்காது, அதுக்கப்புறம் தான் ஏமாத்துறவங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊர் ஜனங்க வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே தான் அந்த கதை, போலீஸ் வரும்போது இவர் வந்து காணாமல் போயிடுவார், மறுபடியும் எங்கள் பொண்ணு வந்து கொடுத்துருவாங்க, அப்புறம் தற்கொலை பண்ணிப்பாங்க, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவனால தான் என் பொண்ணு செத்தான், அதுக்கப்புறம் வந்து இந்த மொத்த இதுவுமே இப்போ வந்து எல்லாமே பேர் புகழ் எல்லாமே போயிருச்சு, இவன் பெண்ணது பெரிய துரோகம் அப்படின்ற மாதிரி கணேஷ் வந்து கோவத்தில் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு டிடெக்டிவ் சொல்லுவார், நீங்கள் 2 பேருமே கூட்டுக்களை வண்டியா, நீங்கள் 2 பேரும் செஞ்சதே பெரிய தப்பு, இதில் ஏதோ நல்லவங்களாட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து கணேஷ்க்கு வந்து கோவம் வந்துடும். என்னதான் அப்புறம் டிடெக்டிவ் சொல்லுவார், உனக்கு என்னதான் கோவம் வந்துடும், என்னை தாண்டி நீ அவனை தொட முடியாது, உன்னை அவனையும் போலீஸ்கிட்ட வந்து நான் வந்து பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து கரண்ட் ஆஃப் ஆயிரும். கரண்ட் ஆஃப் உடனே இவன் வந்து கணேஷ் வந்து இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துகிட்டு டிடெக்டிவ் வந்து குத்த வருவான். குத்த வரும்போது அப்போ என்ன ஆகுனா ஃபைட்டிங், 2 பேருக்கு சண்டை நடக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து சிரிக்கிற சத்தம் அப்படியே பயங்கரமாக கேட்கும், அப்படியே காற்றுல எல்லாமே டப 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 டபன்னு அடிக்கும். அப்படியே சதீஷ் வந்து பயந்துட்டு கீழே இருக்க சதீஷ் வந்து பயந்துட்டு வீட்டுக்கு வெளியே போய் நின்றுவான். அவர் கரெக்டாக வந்து ஊர் ஜனங்க வெளியே வருவாங்க, ஏன்னா உள்ளே இவ்வளோ சத்தம் பயங்கரமாக சத்தம் கேட்கும் அன்றைக்கின்னு பார்த்து ஊர் ஜனங்கள்லாம் வர அளவுக்கு ஆயிரும். அப்புறம் வந்து சதீஷை வந்து அவங்க பிடிச்சிருவாங்க. அவங்க பிடிச்சி என்னப்பாச்சு, அவங்களுக்கு முதல் தெரியாது ஊர் ஜனங்களுக்கு இவர் வந்து கெட்டவன் அப்படின்ற மாதிரி தெரியாது. இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இந்த ஊர்லேயும் சரி எந்த ஊர்லேயும் சரி மெயினாக இருந்தது வந்து கணேஷ் தான். சதீஷ் வந்து பின்னாடி தான் வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பான், அதனால யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சதீஷ் வந்து உட்கார வச்சுருவாங்க, இப்படி எல்லாம் நடக்கிறது சாதாரணம் தான், ஆனால் உள்ளே 2 பேர் மாட்டிகிட்டு இருப்பாங்க, அது எப்படியோ வந்து அவங்க வந்துடுவாங்க, ஏன்னா வந்து டிடெக்டிவ் அருண் வந்து பெரிய புத்திசாலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அதே மாதிரி சண்டை போட்டு அந்த பெரிய பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கும். அப்புறம் வந்து கரெக்டாக சண்டை போட்டு டிடெக்டிவ் வந்து அந்த கணேஷ் அடித்து வெளியே இழுத்துட்டு வந்துடுவான். வெளியே இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா போலீஸ்கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணோன்னே இவங்க 2 பேரையும் வந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க. இன்னும் கணேஷ் வந்து சாகலை, இவன் வந்து இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி மொத்த விஷயமும் தெரிஞ்சு இவங்க 2 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. 2 பேரும் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ஊர் ஜனங்களோட டவுட்டை வந்து இன்னுமே ஜாஸ்தியாகும். நீ அப்படின்னா இத்தனை நாள் கணேஷ் உயிரோடு இருக்கான் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்க கூட சண்டை போடும்போது யார் சிரித்தது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டவுட் வந்து ஊர் ஜனங்களுக்கே வரும். ஊர் ஜனங்க ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தான் அங்கே நடந்திருக்கும். இருந்தாலும் வந்து இவங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக டிடெக்டிவ்கிட்ட கேட்பாங்க. டிடெக்டிவ் அருண் வந்து சொல்லுவார், ஆமாம் நான் வந்து அந்த பொண்ணோட உருவத்தை வந்து பார்த்தேன், ஆவி வந்து பார்த்தேன்,
அதுக்கப்புறம் வந்து அதான் சிரிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஆவி வந்து நல்ல ஆவி தான், கெட்ட பொண்ணு இல்லை, அந்த பொண்ணு வந்து கெட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு அவங்க தன்னோட அப்பாவே வந்து சொல்லியிருப்பாரு. எப்போ அப்படின்னா அவர் 2 பேரும் பார்த்து, அதாவது கணேஷும் டிடெக்டிவ் அருணும் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, அதாவது இந்த சதீஷ் துரோகத்தால் தான் கணேஷோட பொண்ணு வந்து செத்து போனாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து தன்னோட அப்பா வந்து இந்த பிஸ்னஸ் செய்யறதே பிடிக்காது. எவ்வளோ டைம் வந்து வான் பண்ணுவாங்க, இருந்தாலும் தன்னோட அப்பா வந்து காசுக்காக வந்து இதே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு. அதாவது ஜனங்க வந்து திருப்பி வந்து எல்லா காசெல்லாம் கேட்கும்போது இவங்க கிட்ட இருந்த அந்த 10 டாக்குமெண்ட்ஸ், இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பணம் எல்லாமே தந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு. இவனால தான், இந்த சதீஷால தான் வந்து அநேகமாக செத்து போனாங்க அப்படின்ற மாதிரி அந்த கோபத்தால் தான் வந்து மெயினாக பழி வாங்கவே வருவான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஊர்ஜனங்களோட டவுட்டே கிளியர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேஸ்லேயே வந்து இதான் ஒரு பயங்கரமான விஷயம். சொல்லப்போனால் யாராலும் நம்ப முடியாது. உள்ளே வந்து டிடெக்டிவ் அருணுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சிரிச்சோன்னா அந்த உருவம் தெரிஞ்சோன்னு வந்து ஒரு பயம் வந்துடும். ஆனால் வந்து கணேஷ்க்கு வந்து தெரியும் இது வந்து யார் அப்படின்ட்டு. அவர் வந்து பயப்படாமல் அந்த கத்தி எடுத்து ஆக்சுவலாக குத்த வந்துடுவார். குத்த வரும்போது வந்து அந்த பொண்ணு, அந்த ஆத்மா வந்து டக்குன்னு வந்து நீங்கள் நில்லு, அப்பா நில்லுங்க அப்படின்ற மாதிரி குரல் கேட்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து செஞ்ச தப்பு தான், நீங்கள் வந்து நீங்களாம் சரண்டர் ஆயிருங்க, இதுக்கு மேலே நல்ல வாழ்க்கை வாழுங்க, நீங்கள் செஞ்ச தப்பால் தான் வந்து என்ன எழுதிட்டீங்க அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகமாக சொல்கிறக்கும் கணேஷ் வந்து ரொம்ப அழுதுருவார். அதனாலேயே வந்து ஒரு இப்படி ஆயிடுச்சு, இப்படி தப்பு செஞ்சதுனால தான் தன்னோட பொண்ணு வந்து செத்துட்டாங்க, எத்தனை ஜனங்களோட சாவமோ என்னமோ தெரியல, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிப்பாங்க. இதை பார்த்து டிடெக்டிவ் அருணுக்கு வந்து ஒரு பயங்கர ஷாக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து நீங்கள் போய் சரண்டர் ஆயிருங்க, அதுதான் வந்து நல்ல விஷயம், இனிமேல் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து அங்கிருந்து போயிடும், அங்கிருந்து மறைஞ்சிரும். டோட்டலாக வந்து இந்த ஆத்மா மேலே போயிடும். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கணேஷும் போய் சரண்டர் ஆயிடுவார். அப்படி தான் வந்து சரண்டர் ஆவார். அதுக்கப்புறம் அவங்கள வந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஊர்ஜனங்க கிட்ட வந்து அப்படியே வந்து இந்த மொத்த டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க. இந்த வீட்டில் இனிமேல் ஆவி இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுவாங்க. அதாவது இந்த கேஸ் வந்து இதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவர் 2 பேரும் பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஜெயிலில் போட்டுருவாங்க. டிடெக்டிவ் அருண் வந்து நார்மலாக அவரோட ஊருக்கே போயிடுவார். இந்த ஊர் ஜனங்க வந்து ஒரு பெரிய நன்றி சொல்கிறாங்க டிடெக்டிவ் அருணுக்கு வந்து, நீங்கள் இருந்தனால தான் இப்படி ஒரு பிரச்சனையே இப்போ போச்சு, யாரெல்லாம் கெட்டவங்க அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து நிரூபிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜனங்க வந்து பயங்கரமாக பாராட்டி அவரை வந்து வெற்றிகரமாக வந்து அவரோட ஊருக்கு வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு வீடு வந்து ஒருத்தர் வாங்குவார், அவர் வந்து காணாமல் போயிடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து இத்தனை நாள் வந்து முத்தி கிடைக்காத ஆத்மாக்கே வந்து முத்தி வந்து கிடைக்கிற மாதிரி, அதாவது நம்ம உலகத்தில் தெரிஞ்சுட்டு இருந்த ஆத்மாக்கு நம்ம உலகத்திலிருந்து விடுதலை கொடுக்குற மாதிரி இந்த கேஸ் வந்து முடியும். கணேஷும் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் செத்துட்டாங்க, உயிரோடல என்னன்னு தெரியாதவங்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இவன் வந்து உயிரோடு இருக்கான், இவனோட தப்பை இவன் திருந்தி இவன் வந்து இப்போ வந்து ஜெயிலில் இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் வந்து முடியும். அதுக்கப்புறம் இந்த ஊரோட பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்த அந்த வீடோட பயத்தையும் வந்து இந்த டிடெக்டிவ் வந்து தீர்த்து வச்சிருவார். சாதாரண ஆரம்பித்த கேஸு ஒரு பெரிய ஒரு உண்மையை வந்து கொண்டு வர அளவுக்கு இந்த கேஸ் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார் டிடெக்டிவ் அருண். இது அவ்வளோதான், இந்த கேஸ் வந்து இதோட முடிஞ்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், நீங்கள் படிச்சுக்கணும், தெரிஞ்சிக்கணும், புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேசஸோட மறுபடியும் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.